யோசிச்சிருக்கீங்களா? ஏன் பெரிய பெரிய ஆக்டர்ஸ்லாம் ட்ரஸ்ட் ப்ரொடக்ஷன் ஹவுஸ்ன்னு ஸ்டார்ட் பண்றாங்க? நம்மளோட பேரண்ட்லாம் நம்ம மேல சொத்து எழுதி வைக்கணும் அப்படின்னா என்ன பண்ணுவாங்க? ஒன்னு கோல்டுல இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, இல்லைன்னா அசெட்ல இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஆனா பெரிய பெரிய ஆக்டர்ஸ்லாம் அப்படி கிடையாது. ஒன்னு ட்ரஸ்ட் நடத்துவாங்க, அப்படி இல்லைன்னா வந்து ப்ரொடக்ஷன் ஹவுஸ் நடத்துவாங்க, அப்படியோ இல்லைன்னா பிசினஸ் ஏதாவது பண்ணுவாங்க. ஏன் இந்த மாதிரிலாம் பண்றாங்க? ஒருவேளை பிற்காலத்துல அவங்களுக்கு வந்து டிவோர்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னா அவங்களோட பசங்களுக்கு எல்லா மணியும் போகக்கூடாது, எனக்குன்னு கொஞ்சம் ஏதாவது இருக்கணும்ல அப்படின்லாம் யோசிச்சுட்டாங்கன்னா இந்த மாதிரி எல்லாம் யூஸ் பண்ணுவாங்களாம். எக்ஸாம்பிளுக்கு யாரெல்லாம் ட்ரஸ்ட் நடத்திட்டு இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா சூர்யா அவர்களும் லாரன்ஸ் அவர்களும் ட்ரஸ்ட் நடத்திட்டு இருக்காங்க. ப்ரொடக்ஷன் ஹவுஸ் பாத்தீங்கன்னா சிவகார்த்திகேயன், உதயநிதி இவங்க கிட்டலாம் இருக்கு. இப்போ உதயநிதியே ஒரு எக்ஸாம்பிளா எடுத்துக்கிட்டா, உதயநிதி அவர்கள் ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல ஆக்டிங் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் பாலிடிக்ஸ் குள்ள வந்தாங்க. இப்போ பாலிடிக்ஸ் குள்ள மும்பரமா வந்ததுக்கப்புறம் அவரோட பையன் கிட்ட ரெட் ஜெயின் மூவியோட ப்ரொடக்ஷன் ஹவுஸ் போயிடுச்சு. அவர் பையனே இதை நினைச்சா கூட அதை சேல் பண்ணணும்னு நினைச்சா அவரால் முடியாது. ஏன்னா ஃபுல் ஆக்சஸும் உதயநிதி அவர்கள் கிட்ட தான் இருக்கு. அவங்க என்ன பண்ணலாம்னா அதை ஆளலாம், அதாவது யூஸ் மட்டும் தான் பண்ண முடியும். இப்படிலாம் பண்ணுங்க, இப்படிலாம் பண்ணுங்க, அதை மெயின்டைன் மட்டும் தான் அவரால் பண்ண முடியுமே தவிர்த்து அவரால் சேல்லாம் பண்ண முடியாது. இப்போ ட்ரஸ்ட் எல்லாருமே ரெண்டு வகையா யூஸ் பண்றாங்க. சில பேர் மக்களுக்கு சேவை செய்யணும் அப்படின்ற மாதிரி ட்ரஸ்ட்டை யூஸ் பண்றாங்க. சில பேர்லாம் ட்ரஸ்ட்டை வச்சு நம்ம ப்ரொடக்ஷன் ஹவுஸ் கிரியேட் பண்ணி ப்ரொடக்ஷன் ஹவுஸ்ல இருந்து நம்ம எல்லாமே எடுத்துக்கலாம், அப்போ ட்ரஸ்ட்டும் நடத்துன மாதிரி இருக்கும், நம்மளுக்கு நல்ல பேரும் கிடைக்கும், ப்ரொடக்ஷன் ஹவுஸ் சைட்ல இருந்து நம்மளுக்கு காசும் ஏர்ன் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. முக்கியமா இவங்க ஏன் இப்படி வச்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ டிவோர்ஸ்ன்றது நார்மல் ஆயிடுச்சு. அதுவும் ஆக்டர்ஸ்ன்னு பாத்தீங்கன்னா எல்லாருமே சீக்கிரமா டிவோர்ஸ் பண்ணிட்டு போயிடுறாங்க. ஒருவேளை டிவோர்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னா என்னோட சொத்து முழுக்க என்னோட பையனுக்கே போயிடக்கூடாது அப்படின்னு நினைப்பாங்கல்ல. அதனால அந்த ஒரு ப்ரிகாஷனுக்காக தான் டிவோர்ஸே ஆனாலும் இவங்க கிட்டதான் சொத்து இருக்கும். இவங்களா நினைச்சாதான் அவங்களுக்கு எழுதியே கொடுக்க முடியும். லோன்லாம் வாங்கினாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு பையனால லோன் கட்ட முடியல அப்படின்னா அவர் பையனே தான் ஏதாவது மேனேஜ் பண்ணி கட்டுற மாதிரி இருக்கும். இவரோட சொத்துல இருந்துதான் அவரால் உரிமை கொண்டாடலாம் முடியாது. பணக்காரங்களாம் இப்படிதான் வந்து காலங்காலமா பணக்காரங்களாவே இருக்காங்க. நம்ம தான் அப்படி பணக்காரங்களா இருப்போம், அப்புறம் மிடில் கிளாஸ் ஆகும், அப்புறம் புவர் ஆயிடுவோம். இப்படிலாம் அவங்க மெயின்டைன் பண்றதுனால தான் அவங்க ஸ்டேபிளாவே இருக்காங்க. இப்போ விஜய் அவர்களுக்கும் டைவர்ஸ் ஆக போது விஜய் அவர்கள் கிட்டயும் மாலு, தியேட்டரு இந்த மாதிரி நிறைய இருக்கு அப்படின்ற மாதிரி ரூமர்ஸ் இருக்கு. விஜய் அவர்கள் அரசியலுக்குள்ள வந்ததுனாலே இவர் சொத்தெல்லாம் இவர் காப்பாத்துறதுக்கு தான் அரசியலுக்குள்ளேயே வந்திருக்காரு அப்படின்ற மாதிரியும் சில பேர் பேசுறாங்க. அதெல்லாம் கிடையாது, அவர் மக்களுக்காக சேவை செய்ய தான் வந்திருக்காருன்னு சில பேர் பேசுறாங்க. ஆக்சுவலா எது உண்மை? உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. இதே மாதிரி நிறைய தகவலை தெரிஞ்சுக்க ரெட் டேப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.